கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை ஷாலின் ஜோயா குழந்தை நட்சத்திரமா மலையாள சினிமாவில் அறிமுகமாகி இப்போ தமிழ் ரசிகர்கள் மனசுலையும் தனி இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற குக்கு வித் கோமாளி சீசன் 7 நிகழ்ச்சியை மாகாப்பா ஆனந்த் கூட சேர்ந்து தொகுத்து வழங்கி வந்துகிட்டு இருக்கிற இவங்க சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசின கருத்து இப்போ சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் என்னை யாரும் மதிக்கவே இல்லை, தமிழ்நாட்டில் என்னைய அவங்க வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் நடிகை ஷாலின் ஜோயா குழந்தை நட்சத்திரமாக ஷோபிஸ் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் படம் மூலமாக கவனம் பெற்ற அவங்க எலிசம்மா என்ன ஆண்குட்டி, மல்லு சிங், கர்மயோதா, ரெபேக்கா உதுப், கிழக்கை மாலா, விசுதன், தமகா உள்ளிட்ட பல மலையாள படங்கள் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவிலேயே காலடி பதிச்ச இவங்க ராஜா மந்திரி, கண்ணகி உள்ளிட்ட படங்கள்லையும் முக்கியமான கதாபாத்திரங்களில் தோன்றி பாராட்டையுமே பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் சினிமாவை தாண்டி சின்ன திரையிலையும் தனக்கென்ன ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிற ஜோயா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் சமையல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்த இவங்க இப்போது விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வந்திருக்கிறாங்க. அவங்களோட இயல்பான பேச்சும் உற்சாகமான தொகுப்பும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் சமீபத்தில் நிகழ்ச்சியில் பேசின ஷாலின் ஜோயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலையாள மீடியாவா தமிழ் மீடியாவா அப்படின்னு கேட்டால் நான் தமிழ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா என்னை அங்கீகரிச்சது தமிழ் மக்கள் தான். அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே இங்கே தான் கிடச்சிது. கேரளாவில் என்னை யாரும் அந்த அளவுக்கு கொண்டாடவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் என்னைய அவங்க வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க. ஒருத்தரை மதிக்காத இடத்துல இருக்கிறத விட நேசிக்கும் மக்கள் கூட இருக்கிறதே மகிழ்ச்சி. தமிழ்நாடு எனக்கு ஒரு இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்ல முடியாது, அது என்னோட வீடு. என்னைய கொண்டாடுற இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா சொல்லியிருக்காங்க. ஷாலின் ஜோயாவோட இந்த பேச்சு தமிழ் ஃபேன்ஸ் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றதோட சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது.